சுபாங்ஜயா சாலையில் இன்று மாலை 3 மணி அளவில் போலீஸ் வாகனம் அக்ஸியா ரக வாகனத்தை துரத்தும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சுபாங்ஜயா மாவட்ட காவல்துறை அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. இன்று நண்பகல் 2 மணி அளவில் சுபாங்ஜயா ஜலான் USJ சுபாங் மேவா சாலையில் சோதனையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவல் அதிகாரிகளை மீறி சம்பந்தப்பட்ட அக்ஸியா ரக வாகனம் நிறுத்தாமல் சென்றதால் காவல்துறையினர் VFE 9374 எனும் பதிவு எண் கொண்ட அக்ஸியா ரக வாகனத்தை துரத்தியதாகவும் இறுதியில் சம்பந்தப்பட்ட அந்த வாகன ஓட்டுநர் தப்பித்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே சம்பந்தப்பட்ட வாகனத்தை பொதுமக்கள் கண்டால் சுபாங்ஜயா மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் அளிக்கும்படி சுபாங்ஜயா மாவட்ட காவல்துறை ஆணையர் வான் அஸ்லான் வான் மமாட் கேட்டுக் கொண்டுள்ளார். கோத்தகினபாலு கரம்புனாய் கடலில் காணாமல் போன 12 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டான். இந்தோனேசியாவிலிருந்து சுற்றுலாவுக்காக குடும்பத்துடன் வந்திருந்தவர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது 12 வயது கிறிஸ் பினோஸ் ராஜா எனும் சிறுவன் கடலில் அடித்துச் செல்லப்பட்டான். இதனை அடுத்து பெறப்பட்ட அவசர அழைப்பின் பேரில் கடல்சார் பாதுகாப்பு படையின் மீட்புப் படை பிரிவினர் தேடுதல் வேட்டையை தொடங்கினர். சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டதாக சபா மாநில மீட்புப் படை ஆணையத்தின் உதவி இயக்குனர் ரிக்கி மோகன் சிங் ராம்டே தெரிவித்தார். ரோன் 95 ரக பெட்ரோல் மானியத்தை முறைப்படுத்தும் திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டதஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்துள்ளார். இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட மானிய கொள்கையானது அன்றாட தேவைகளை அதிக விலையின் தாக்கத்திலிருந்து தணிக்கவும், விலைவாசி உயர்விலிருந்து பாதிக்கப்படக்கூடியவர்களை காக்கவும், லாபம் ஈட்டுபவர்களை தடுக்கவும் கவனமாக சிந்திக்கப்பட்ட வழிமுறையாகும் என்று அவர் கூறினார். இன்று பேங் நெகாரா மலேசியா சாசனா சிம்போசியம் 2024 அவர் தனது முக்கிய உரையில் இவ்வாறு தெரிவித்தார். ஜோர்டானில் நடைபெற்ற உயர்மட்ட மாநாட்டின் போது மலேசியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் பாலஸ்தீன நோக்கத்திற்கான மலேசியாவின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். மலேசியா எப்போதும் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு வலுவான மாதிரியாக இருந்து வருகிறது. மோதலை அமைதியான முறையில் தீர்க்க உதவும் எந்த ஒரு உண்மையான முயற்சியிலும் தாங்கள் ஒற்றுமையுடன் நிற்போம் என்று அவர் கூறினார். மேலும் மலேசிய அரசாங்கம் 50க்கும் மேற்பட்ட தேசிய அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து 5000 டன்களுக்கும் அதிகமான முக்கிய உதவிகளை காசாவிற்கு அனுப்பி உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தரையில் உள்ள மிருகத்தனமான உண்மை என்னவென்றால் பாதுகாப்பான மற்றும் தடையின்றி உதவி வழங்குவதற்கு இன்னும் உத்தரவாதம் இல்லை என்று அவர் கூறினார். நிரந்தரமான பயனுள்ள போர் நிறுத்தம் மற்றும் அரசியல் தீர்வு இல்லாத நிலையில் எந்த ஒரு உடனடி மனிதாபிமான பிரதிபலிப்பையும் நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்று அவர் கூறினார். அரசுக்கு சொந்தமான ஃபெல்டா நிலத்தை தனியார் நிறுவனத்திற்கு விற்க முயன்ற 8 உள்ளூர் ஆடவர்களை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது. சுமார் 400 மில்லியன் மதிப்பிலான 260 ஹெக்டேர் ஃபெல்டா நிலத்தை தனியார் நிறுவனத்திடம் விற்பதற்காக சபாவில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் தனியார் நிறுவனத்தின் இயக்குனர், வங்கி மேலாளர், நில இடைத்தரகர்கள் முயன்ற போது சம்பந்தப்பட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டதாக MACC தெரிவித்தது. 260 ஹெக்டேர் ஃபெல்டா நிலத்தை விற்க 2 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் பெற முற்பட்டதாகவும், போலி ஆவணங்கள் தயாரித்து அரசாங்கத்தை ஏமாற்றிய குற்றத்திற்காகவும் சுமார் 200 வங்கி கணக்குகள் வாயிலாக இம்மோசடி நடத்தப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் பண மோசடி தடுப்பு பிரிவு இயக்குனர் முகமது ஜம்ரி ஜைனுல் அபிடின் தெரிவித்தார். ஈப்போ கம்போங் சைமியில் உள்ள வீட்டிலிருந்து 48 வயது பெண்ணின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. இன்று 8 மணி அளவில் 12 வயது மகள் தனது தாயார் இறந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பந்தப்பட்ட வீட்டை காவல்துறையினர் சோதனை நடத்தினர். உயிரிழந்த 48 வயது பெண்ணின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருப்பதால் அவரது கணவரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 56 வயதான கணவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் விசாரணைக்கு பின்னர் தகவல் தெரிவிப்பதாகவும் பேரா மாநில காவல்துறை ஆணையர் டதஸ்ரீ முகமது இஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதித்தார்.
அன்வாரின் அழைப்பின் பேரில் ஓங் 2 நாள் பயணமாக நேற்று மலேசியா வருகை தந்தார். மே 15ஆம் தேதி பிரதமராக பதவியேற்ற பிறகு ஓங்கின் மலேசியாவுக்கான முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓங் அவரது மனைவி லூ ஜியுடன் பிரதமர் அதிகாரப்பூர்வ இல்லமான ஸ்ரீ பெடானா வளாகத்திற்கு மதியம் 1 மணிக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்தனர். மேலும் உயர்கல்வி அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் மற்றும் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ முகமது அலமின் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இல்லாத ஆன்லைன் முதலீட்டு திட்டத்தில் பலியாகி ஒரு நிறுவன இயக்குனர் ஆரம் 1.3 மில்லியனுக்கும் மேல் இழந்துள்ளார். 45 வயதுடைய நபர் தெரியாத நபருடன் வாட்ஸ்அப் மூலம் பரிவர்த்தனை செய்து ஏப்ரல் 29 முதல் மே 28ஆம் தேதி வரை பல பரிவர்த்தனைகளை மேற்கொண்டதாக சிரம்பான் மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி முகமது ஹத்தா சேடின் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் தனது சொந்த பணம் மற்றும் முதலீட்டிற்கான நிறுவனத்தின் நிதி இரண்டையும் பயன்படுத்தி 16 பரிவர்த்தனைகளை செய்துள்ளார். வரவிருக்கும் சுங்கை பக்காப் இடைத்தேர்தலை கருத்தில் கொண்டு சட்டத்தை மீறுவதற்கும் அல்லது தேர்தல் விதிமுறைகளை மீறுவதற்கும் எதிராக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவைக்கு நினைவூட்டி உள்ளதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்தார். அரசாங்க வளங்களை துஷ்பிரயோகம் செய்வதை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களுக்காக தேர்தல் சீர்திருத்த குழுவான பெர்சே மற்றும் என்கேஜ் ஆகியவற்றின் அழைப்புகள் குறித்து ஃபோமி கருத்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதை அடுத்து ஃபோமி இவ்வாறு கருத்துரைத்தார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.